சிமெண்ட் தரையை தெளித்து பெருக்கி கோலம் போட்டால் தனலட்சுமி. பால் வாங்க வந்த பக்கத்து வீட்டு பாக்கியலட்சுமி தனலட்சுமி அருகே போய் நின்று கேட்டார். எப்போதுமே வாசல்ல மாக்கோலம் தான் போடுவீங்களா? நான் கோலம் போடுவதில்லை, அது டைம் வேஸ்ட் என்றார். மாக்கோலம் போட்டால் அது எறும்புக்கு உணவாகுமே, அதுதான் என்றார் தனம். அடுத்த சில நொடிகளில் செவ்வெறும்பு பெருகி கோலமாவை அள்ளி தின்றபடி திருந்தன. ஏனோ அந்த இரக்கம் பாக்கியலட்சுமிக்கு பிடிக்கவில்லை. பின்வாசலில் வெந்நீர் போட்ட அடுப்பிலிருந்து சாம்பலை அள்ளி வந்து கூடிய எறும்பின் மீது கொட்டி விட்டார். ஏன் இப்படி பண்ணீங்க? கோபமாக கேட்டார் தனலட்சுமி. இந்த கடி எறும்பு நான் பால் வாங்க போகையில் காலை கடிக்கிறதே அதுதான் என்றார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு காலத்தில் இந்த எறும்புகள் மனிதர்கள் காலை கடித்த போது அவற்றை காலால் மிதித்து நசுக்கியே சிலர் கொன்றார்களாம். கோபம் கொண்டு எறும்புகள் கடவுளிடம் வரம் கேட்டன, நாங்கள் கடித்தால் சாக வேண்டும் என்று. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டல்லவா? கடித்தால் யார் சாக வேண்டும் என்று தெளிவாய் கேட்கவில்லை. மாறாக நாங்கள் கடித்தால் சாக வேண்டும் என்ற மட்டும் வேண்டின. கடவுளும் வரம் தந்தார். எறும்புகள் மனிதர்கள் காலை கடித்தால் அந்த காலாலேயே அவற்றை மிதித்து கொண்டார்கள். எறும்புகள் கடவுளிடம் ஏன் எப்படி என கேட்க, நீங்கள் தானே கடித்தால் சாக வேண்டும் என்று வரம் கேட்டீர்கள், யார் சாக வேண்டும் என்று கேட்கவில்லையே, அதான் சாகிறீர்கள் என்றாராம். பிழைக்க வழி என்று அவை கேட்க, நீதியும் அன்புமிக்க மனிதர் சிலர் மாக்கோலம் போட்டு உங்களை வாழ வைப்பார்கள் என்று உறுதி அளித்தாராம் என்று சொல்லிவிட்டு, இப்போ நீங்கள் அடுப்பு சாம்பலை எறும்புகள் மீது கொட்டியது காலால் நசுக்கிக் கொள்வதை விட கொடுமையானது. எறும்புகளுக்கு மாக்கோலம் போட்டு மரியாதை தராவிட்டாலும் பரவாயில்லை, சாம்பலை அள்ளி தெளித்து சாக அடிக்கலாமாவது இருக்கலாம் இல்லையா? உங்களை விட சிலர் இன்னும் மோசம், கோல ஸ்டிக்கரை தரையில் ஒட்டி எறும்பை ஏமாற்றுகின்றனர். நியாயமா என்றார் தனலட்சுமி. பாக்கியலட்சுமி பாவம் செய்த பரிதவிப்பில் நெளிந்தார்.